கோபாலபுரம் மற்றும் சிஐடி காலனியில் உள்ள இல்லத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் தமிழகம் முழுக்க உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் குடும்பத்துடன் கொண்டாடும் முதலமைச்சர்கள் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து நேரடியாக அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்கள் சென்று அங்கு வணங்கி, அதன் தொடர்ச்சியாக பெரியார் நினைவிடம் சென்று அங்கும் வணங்கி நேராக கோபாலபுரம் இல்லம் வந்து அங்கு தயாளு அம்மையாளை வணங்கிய தொடர்ச்சியாக அங்கிருந்து நேரடியாக சிஐடி நகர் சென்று அங்கு ராஜாத்தி அம்மாவை வணங்கி தொடர்ச்சியாக தங்கள் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே தற்போது அறிவாலயத்தில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்று வருகிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது கோபாலபுரத்தில் தனது இல்லத்தில் தனது அம்மா அவர்களை, தயாளு அம்மையார் அவர்களை நேரடியாக வணங்கி அங்கிருந்தும் வாழ்த்து பெற்று நேரடியாக அங்கிருந்து சிஐடி நகர் சென்று அங்கு ராஜாத்தி அம்மா அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்று தனது தங்கை கனிமொழி அவர்களிடம் வாழ்த்து பெற்று அந்த புகைப்படம் தான் தற்போது வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இன்று அறிவாலயத்தில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து பெறுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.